எல்லாருக்கும் வணக்கம். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படுவதில் இழுபறியாக அமைந்த அம்சங்களில் ஒன்றுதான் அசைவ பால் சர்ச்சை. இன்னைக்கு நிகழ்ச்சியில் அசைவ பால் இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நாம் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். உலகம் முழுவதும் சுமார் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கான வரி விகிதங்களை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஏப்ரலில் வெளியிட்டார். அதாவது ஏப்ரல் 2025இல் வெளியிட்டார். அது ஏற்படுத்திய அதிர்வலைகளை தொடர்ந்து வரி விகிதத்தை குறைப்பது தொடர்பாக பல்வேறு நாடுகளும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கின. இந்தியாவும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. இந்தியாவில் ஆடு, மாடு, ஏன் சில பகுதிகளில் ஒட்டகப்பால் கூட பயன்படுத்தப்படுகிறது. இந்த விலங்குகள் இயற்கையான மேய்ச்சலில் கிடைக்கும் உணவு அல்லது பராமரிப்பாளர்கள் வழங்கும் புல், இலை, தழை, பருத்தி, புண்ணாக்கு போன்ற சைவ தீவனங்களை உண்கின்றன. ஆனால் அமெரிக்காவில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு அவற்றின் எடையை அதிகரிப்பதற்காக அவற்றிலிருந்து பெறப்படும் பாலில் கொழுப்பு, புரதம் அதிகரிப்பதற்காக விலங்குகளின் இரத்தம், எலும்பு, இறைச்சி ஆகியவற்றை அரைத்து சேர்த்த தீவனங்கள் வழங்கப்படுகின்றன. இதனை பிளட் மீல், அதாவது இரத்த உணவு என்கின்றனர். இவ்வாறாக பிளட் மீல் வழங்கப்பட்ட விலங்குகளில் இருந்து பெறப்படும் பால்தான் அசைவ பால் என்று அழைக்கப்படுகிறது. இதனால்தான் அமெரிக்க பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் இறக்குமதிக்கு இந்தியா நோ சொன்னது. அமெரிக்க நாட்டிலிருந்து வெளியாகும் சியாட்டல் போஸ்ட் இன்டெலிஜென்சர் நாளிதழில் 2024இல் வெளியான ஓர் அறிக்கையில் அமெரிக்காவில் பன்றி, மீன், கோழி, குதிரைகள், பூனை, நாய்களின் இறைச்சியை பசுக்கள் உண்ண அனுமதிக்கப்படுகின்றன. புரதத்துக்காக பன்றிகள், குதிரைகளின் இரத்தம் கலந்த தீவனங்களும் வழங்கப்படுகின்றன. பசுக்களின் எடையை அதிகரிக்க விலங்கு கொழுப்பும் தீவனமாக வழங்கப்படுகிறது. அமெரிக்க நாட்டிலிருந்து வெளியான இந்த நாளிதழில் இந்த தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இந்த ஆதாரத்தை முன்வைத்து அசைவ பாலிற்கு இந்தியா நோ சொன்னது. பிளட் மீல் மூலம் பசுக்களுக்கு தேவையான லைசின் என்ற அமினோ அமிலம் எளிதில் கிடைக்கிறது. இந்த லைசின் என்ற எசென்ஷியல் அமினோ அமிலம் தாவர உணவுகளில் மிக மிக குறைந்த அளவிலேயே இருக்கும் என்பதால் பசுக்களுக்கு தொடர்ச்சியாக பிளட் மீல் வழங்கப்படுகிறது. பிளட் மீலிலிருந்து கிடைக்கும் அமினோ அமிலங்களை பசுக்கள் எளிதாக செரிமானம் செய்துவிடும் என்பதாலும் இது வழங்கப்படுகிறது. இன்னொரு புறம் பிளட் மீல் தயாரிப்பால் இறைச்சி கூடங்களில் கழிவுகளை கையாள்வதும் எளிதாகிறது. சுற்றுச்சூழல் சீர்கேடு குறைகிறது என்ற வாதமும் அமெரிக்கா முன்வைத்தது. அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படும் பால், பால் பவுடர், நெய், வெண்ணெய் எல்லாமே இத்தகைய அசைவ பாலில் இருந்துதான் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இதை இந்தியர்கள் ஏற்க மாட்டார்கள் என்பதை மத, கலாச்சார வாதங்களாக இந்தியா முன்வைத்தது. பசும்பால் என்பது இந்தியாவில் புனிதமானதாக கருதப்படும் உணவு. இந்துக்கள், ஜெயின் சமூக மக்கள் தங்களின் பூஜை வழிபாடுகளில் பசும்பாலை பிரதான பொருளாக கருதுகின்றனர். இந்திய மக்களின் மத, கலாச்சார உணர்வுகளை புண்படுத்தும் வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்க முடியாது என்று இந்தியா தெரிவித்தது. அதனால் இதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. இந்திய குடிமக்களின் நம்பிக்கையை பாதுகாக்க அமெரிக்காவில் இருந்து பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை அனுமதிப்பது என்றால் அது நிச்சயமாக சைவ பால் என்ற உத்தரவாத சான்றிதழ் பெற்றதாகவே இருக்க வேண்டும் என்று இந்தியா கெடுபடி காட்டியது.
அமெரிக்காவோ தங்களின் பால் வேளாண் பொருட்கள் வர்த்தகத்திற்காக இந்தியா கெடுபிடி காட்டுவதை தேவையற்ற வர்த்தக தடை என்று கூறியது. மேலும் நவம்பர் 2024 இந்தியா பால் பொருட்கள் வர்த்தகத்துக்கான புதுப்பிக்கப்பட்ட சான்றிதழை வெளியிட்டது. அதில் அசைவ பால் பற்றியெல்லாம் எதுவும் குறிப்பிடவில்லை என்ற வாதத்தை அமெரிக்கா முன்வைத்தது. இந்த பிரச்சனை உலக வர்த்தக மையம் வரை எட்டியது. என்ன சொன்னாலும் சரி, 140 கோடி மக்களின் நம்பிக்கை, 8 கோடி மக்களின், குறிப்பாக சிறு குறு கால்நடை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை சமரசம் செய்யவே மாட்டோம் என்று இந்தியா கூறியது. இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை கூட முன்னெடுக்க தயாராக இல்லை என்று இந்தியா கடுமையான எதிர்வினையை ஆற்றியது. இயற்கையாகவே தாவர உண்ணிகளான பசுக்களுக்கு இது போன்ற பிளட் மீல் கொடுப்பது சரிதானா, அது ஒரு வகையில் விலங்குகளை வதைப்பது ஆகாதா என்ற விவாதங்களும், அவ்வாறான உணவை உட்கொள்ளும் பசுக்களில் இருந்து பெறப்படும் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை உட்கொள்வோருக்கு ஏதேனும் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுமா என்ற ஐயப்பாடுகளும் நிலவியது. தற்போது அமெரிக்க உணவு தானியங்களுக்கு சுமார் 40% இறக்குமதி வரியை இந்தியா விதிக்கிறது. இந்த வரியை 10% குறைக்க வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்துகிறது. இதை இந்தியா ஏற்க மறுத்துவிட்டது. குறிப்பாக அமெரிக்காவின் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உணவு தானியங்களை இறக்குமதி செய்யவும் நடுவண் அரசு மறுத்துவிட்டது. விலைவாசி உயர்வுக்கு ஏற்ற விவசாயம், பால் பொருள் சந்தைகளை திறக்க வேண்டும் உள்ளிட்ட அமெரிக்க அரசின் அழுத்தத்திற்கு அடிபணிய மாட்டோம் என்றும், குறிப்பாக அசைவ பால் இறக்குமதியை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் இந்தியா திட்டவட்டமாக கூறியது இந்திய மக்களின் நம்பிக்கையை பெற்றது. அசைவ பால் பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த காணொளியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.